பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பார்த்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பார்க்கறதே ரேர். அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு 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 மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்தவரையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமா இன்னைக்கு உணர முடியும். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதுல வந்து இந்த ஒரு நிலைப்பாடுல எந்த நிலையிலும் வந்து மாற்றம் இல்லை. இது வந்து கட்சியால் வந்து முடிவு எடுக்கப்பட்டு, கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு, கழக பொதுச் செயலாளரே வந்து அறிவித்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளரை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் வந்து பேட்டியாளர்கள் மத்தியிலே கூட அவர் வந்து கூறும்போது பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு சொல்லி அடிக்கடி நீங்களும் கேட்பீங்க. அவரை வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போதும் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இதுதான் எங்க நிலைப்பாடு. ஓகேவா? இதுதான் எங்க நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒண்ணு, நேற்றைக்கு பொதுச் செயலாளர் பொறுத்தவரை அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல ஊடகங்களும் அதை வந்து விவாத மேடையில போட்டு இன்றைக்கு ஒரு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையில இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அது முற்றிலும் தவறு. ஏன்னா இப்போது சொல்றோம், இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில தான் அந்த நிலைப்பாடு, அதாவது பிஜேபியோட ஒட்டு இல்லை, உறவு இல்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை, எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணி எப்போதுமே அந்த வந்து உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிடையாது. எடுத்த முடிவு அதான். ஆனா இன்றைக்கு திமுக என்ன, இன்னைக்கு பார்த்தா ஒரு திமுக எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து சிவா இது இல்லத்திலே வந்து விருந்து வைக்கிறாங்க, ஒரு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, அதுக்கு நட்டா கலந்துக்கிறாரு, ராஜ்நாத் சிங் அழைக்கிறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரையில எந்த ஒரு அமைச்சராவது பார்த்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஒரு அமைச்சராவது சிஎம் பார்க்கறதே ரேர். அதுலயும் பார்த்தா சில சிஎம் தான் பார்ப்பாரு பிரைம் மினிஸ்டர். அதுலயும் மினிஸ்டரை பார்த்த வரலாறு வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஆனா உதயநிதி போய் மினிஸ்டர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறன்னா எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ், அதாவது ஒரு 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 மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான ஒரு பிஜேபி பொறுத்தவரையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட இன்றைக்கு திமுக செயல்படுது என்பது நிச்சயமா இன்னைக்கு உணர முடியும். ஆனால் அது போன்ற நிலை எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைமுக கூட்டணி என்பது கிடையாது. தெளிவாக சொல்லுகின்றோம். ஒட்டுமொத்தமாக கட்சியத்த நிலைப்பாடில் எந்த மாற்றமும் இல்லை.